செம்ம டேஸ்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, ஸோ சிக்கனை வச்சு நம்ம என்னோட ஸ்டைலில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். ஓகே, இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பெரிய பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஸோ கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு மணத்துக்கு வேண்டி ஒரு லைட்டாக ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு பட்டை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணோம். ஸோ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் தூள் 1 ஸ்பூன், தயிர். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை, அது கூட 2 பெரிய பச்சை மிளகா போடுறேன், தயிர் போடுறேன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ காஞ்ச எண்ணெயில் நம்ம ஒரு பிரியாணி இலை, ஸோ பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுடலாம். அப்புறம் வெட்டி வச்ச ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அடுத்து தக்காளி மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வேகும்போது நீங்கள் இப்படி கிண்டி விட்டுருக்குங்க. ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்தோம்னா நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ சிக்கன் மட்டும் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்ப்போம். செம்ம டேஸ்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.